ஹாய் இல்லை கைஸ், நான் தாங்க மேடி கேமர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேபி இனியலோட ஆக்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் விளாடும். ஸோ போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1 பார்த்துருப்போம். அதாவது அந்த குழந்தைய பார்த்துக்கணுன்ட்டு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி குழந்தைய பார்த்துக்க கூடுறாங்க பேபி சிட்டரை. இது கிளைண்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்பார்ட்மெண்ட் 10 அதில் ஒரு குழந்தை இருக்கான், அதை பார்த்துக்கணுன்னு இருக்காங்க. ஸோ இது வேற ஒருத்தங்க அவங்கள போட்டு தெளிச்சு அந்த குழந்தை. சரி ஓகே, லிஃப்ட் வந்துருச்சு. இப்போது எந்த வீடுன்னு பார்க்கணும், இந்த வீடு இல்லை. ஓகே அந்த சைடு தான் சவுண்டு குறைச்சிப்போம் முதல்ல. சரி ஓகே, இங்கே வந்துடும். இந்த ரைட் வீடு தான். ஸோ இந்த வீடு தான் பார்த்துக்க சொல்லி அனுப்பிவிட்ருக்காங்களாம். பார்த்தா நம்ம ஆல்ரெடி செத்த வீடு. இதுக்கு முன்னாடி விளாண்டது தான் கைஸா. இப்போ அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு தேட சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்த்தா இங்கே முயலுக்கு உயிர் வந்திருக்கு. டேய் முயலே, என்னால் ஓடுற? யார் வர அப்படி? ஐயோ இந்த மொட்டை தலையனா? டேய் மொட்டை ராஜா. ஐயோ இன்னும் கைஸ் கதவு வச்சுட்டான். ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. சவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். சரி ஓகே, இந்த முயலை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க. இந்த முயல் என்னப்பா அது பண்ணு ஓடுது வேகமாக, முயல் வேகத்தில் சாரி. சரி ஓகே, இந்த லிஃப்ட்டு தான் போகணுமா? லிஃப்ட்டுக்கு இன்னும் தம்பி ஜாலியாக இருக்கேன் நீ உட்காந்து. சரி ஓகே, லிஃப்ட் அமுக்கும். நீங்கள் எங்கே கொண்டு போய் நம்மளை வேணே இழுக்க போதும். ஓகே, என்ன சொல்கிறாங்க இப்போ? ஒன்றும் தெரில. நான் வந்துருச்சு. இதுதான் சொல்கிறாங்க, தெரில என்ன சொல்கிறாங்கன்ட்டு. சரி ஓகே பார்ப்போம். பிக்மேன்ஸ் மேனஸ். சரி ஓகே, குயிக்லி டுவர்ட்ஸ் த எக்ஸிட் த டைனி ரேபிட் ஹோப்டு. அதாவது நம்மளை நம்பிடுச்சுன்றாங்க அந்த ரேபிட் நம்ம காப்பாற்றுன்ட்டு. என்னடா ஜாலியாக இருக்கு. ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. என்ன கைஸ் லிஃப்ட் ஆடுது. இந்த சாப்டர் கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுன்றாங்க. லிஃப்ட் ஆடுது, வழக்கம் போல் ஆடுது. ஓகே, ஆனால் இது வேற மாதிரி மாறிடுச்சின்னு நாங்கள் நிறைய யூடியூபர்ஸ். ஓகே, இல்லை லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சோ? ஓகே, நான் என்ன ஓகேன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன்னு தெரில. சரி ஓகே, அதை தள்ளி ஓப்பன் பண்ணிடும். வாங்க போவோம் இந்த முயல் குட்டியை ஃபாலோ பண்ணி. இங்கே சோல் இருக்குது, அது தேவை எடுத்துப்போம். ஏன்னா அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி நம்மளே எடுத்து விளையாண்டுக்கலாம் போர் அடிக்கிறதுல. 2 தான் எடுத்துருக்கேன் மொத்தமாகவே. அந்த முயல் இப்போ எங்கே போயிருக்கு? டே முயல் எங்கடா இருக்க? இங்கே போகணும். இங்கே ஓடி. டேய் யாரா கதை லாக் பண்ணுதே? ஐயோ மொட்டத்தில் இன்னும் அங்கே வீடு இல்லையே நம்ம பார்க்கல. சரி ஓகே, ஏதோ ஒன்று நம்ம உள்ளே போய் அவனை தேடுவோம். ஸோ நான் போன சாப்டர் விளையாண்டுருக்கேன், ஆனால் இதில் பீஸ் ஆஃப் பேப்பர் தேவைப்படுது. நம்ம அதை எடுத்துப்போம். ஸோ இங்கே தேட வேண்டியதான். இன்னும் 2 பீசஸ் தேவைப்படுது. இது ஒரு பீஸா? பீட்சா இல்லை பீஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பீஸ் ஆஃப் பேப்பர் வேர் இதை கிடச்சிடுச்சுல. ஓகே, பிடிக்க முடியாது எப்படி இருந்தாலும். வாங்க இதை வச்சுட்டு நம்ம பியானோ வாசிக்க வேண்டியதான். நான் யார் தெரியுமா? ஒன்றும் இல்லை. சரி ஓகே பாடுவோம். மொட்டை ராஜேந்திரன் உட்காந்து விட்டார். ஓகே, இவரை இப்போ பிடித்து அப்படியே கீ எடுக்க வேண்டியதுதான். புடுறா, இன்னும் ஓடிட்டான். டேய் இந்த சீக்ரெட் பட்டன் இருக்குது, இதை அமுக்கணும். வெயிட் பண்ணுங்க, அதை அமுக்கிட்டு இங்கே டோர் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் உள்ளே இடமே வேறு மாதிரி இருக்குது. இது அப்டேட்டில் மாற்றிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம். சரி ஓகே, இங்கே வந்துட்டோம். இப்படி எந்திரிச்சிட்டு என்னடா இது? டேய் எங்கடா வழி? இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ காணுமே. இந்த இருக்குது, நம்ம அது தெரியாமல் ஃபன் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். டேய் என்னடா கட்டி வச்சு லாக் பண்ணிருக்கீங்க? என்னன்னு பார்த்துட்டு வரேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருந்ததுல, அதை தான் யூஸ் பண்ணணுமா? நம்ம அது தெரியாமல் எங்கேயோ ரவுண்ட் வச்சுருந்தேன். அதுவரை இங்கே கீழே ஒரு சுத்தியல் இருக்குமா டூல்ஸ் பாக்ஸ் பக்கத்தில். அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பிளாங்கை உடைக்கணுமா ஃபுல்லாக? மோட்ரா சுத்தியில் ட்ராப் பண்ணிட்டோம் போல கைஸ் ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேப் ரெக்கார்டர் எடுக்கணும். என்ன இது ஸ்லோவாக போகிறோம்? டேய் ஏதாவது சம்பவம் கிம்பவம் வச்சுருக்கீங்களாடா உள்ள? என்ன இது இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கோம்? என்னடா நல்ல வைப்ரேட் நின்றுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எடுக்க போகிறதுக்காண்டி ஒரு எஃபெக்ட் மாதிரி வச்சுருப்பானுங்களா இருக்கும். சரி தெரில. ஓகே கைஸ் ஒரு வழியாக விளையாண்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் போடணுமா? போட்டு ப்ளே கொடுத்துட்டோன்னா தலைவன் எங்கள் மொட்டை ராஜேந்திரன். டேய் மொட்டை பயலே இந்த வந்துட்டான். அவ்வளோதான், தூக்கிட்டு ஓட வேண்டியதான். இதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு
கதவை தந்துடும். கைஸ் கொஞ்சம் சென்சிட்டிவ் மட்டும் ஏற்றிக்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே முன்னாடி லிஃப்ட் இருந்துச்சுல, அங்கே வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வழியாக போகணும். அந்த முயல் கால் திறந்துருக்குல்ல பஞ்சி. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் அந்த இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி அந்த வயர் கனெக்ஷன் கொடுக்குறது. என்ன திருப்பி மொட்டை மாட்டேன், இன்னும் இந்த முயலை பண்ணிட்டுறே, என்ன கடிச்சு கொண்டுட்டியாடாத. அம்மா யாரா இவன், கொஞ்சம் விட்டுருந்தா அது நம்மளே கொண்டிருக்கோம். சரி நம்மளாவது தப்பிச்சோமே, ஓடுவோம். ஓகே அந்த இந்த டோர் திறக்கல. அந்த இருக்கு பாருங்க வயர் கனெக்ஷன் ரூமு. அந்த சைடு போவோம். இங்கே தான் போகணும். வாங்க உள்ளே போவோம். இந்த பாருங்கள் ப்ளூ ஃபியூஸ், இது பிங்க் ஃபியூஸும் ப்ளூ ஃபியூஸும். முதல்ல ப்ளூ ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே எங்கேயும் இல்லை கைஸ். நான் வந்து பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ ஃபியூஸை போட்டேன். இப்போ பிங்க் ஃபியூஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஃபியூஸ் போட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஃபியூஸ் தான். ஸோ வந்து அதை தேடணும், பிங்க் ஃபியூஸ். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து காயின் இருக்குது. நான் வந்து அதை பார்க்காம வந்திருக்கேன். காயினை போட்டுட்டு B2 கொடுக்கணும்னு நினைக்கிறேன். B2வா B2வா இதோட C2 தான். அது போல் இன்னொரு காயின் எடுப்போம். கைஸ் ஒரு வழியாக ஃபியூஸை எடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருப்பியும் மொட்டையை வந்து ஃபியூஸை பிடுங்குவான்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதுக்காண்டி தான் அதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். வெயிட் இந்த பிடுங்குறானா, என்ன இது பிடிங்கிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனை தூக்கி அதுக்குள்ளே போட்டுருவேன். என்னடா எங்கே இருக்கேன், இந்த இருக்கேனா, தூக்கி அப்படியே வந்து எங்கடா இருக்குது, இந்த இருக்கா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மொட்டை பண்ணிட்டு இதுக்குள்ளே போட்டுருவேன். அவன் கத்துற சவுண்டு எனக்கு மட்டும் தான் கேட்குது, ஜாலியாக இருக்குது. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ ஃபியூஸ் என்னன்னு எடுத்துட்டு அதை இது பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஸோ வாங்க போவோம். அவ்வளோதான் நம்மளோட வேலை முடிஞ்சுது. என்னடா லாக்கெட்டுன்னு போட்டிருக்கீங்க, என்னது லிவர் இழுக்கு சொல்கிறானா, இந்த இருக்குது அந்த லிவர். சரி ஓகே அவ்வளோதான். இப்போ லிஃப்ட்டுக்கு போக வேண்டியதுதான். டேய் மொட்டத்தில் என் பேயா மாறிட்டான். ஓய் சூப்பர் கைஸ், மொட்டத்தில் என் பேயா மாறிட்டான் கைஸ். நம்ம இந்த போன அப்டேட்டில் உள்ள மாதிரி இதில் ஆனால் ஏதோ அவனோட உருவத்தில் வித்தியாசமாக இருப்பான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த வித்தியாசம், நிறைய அப்டேட் இருக்குது. டேய் நடந்து வர, அதில் பறந்து வருவ பழைய அப்டேட்டில். டேய் என்ன பாவுண்டா, என்ன விட்டுறா, என்னடா பேயாமாயிட்ட பாவுண்டான்னு சொன்னா. மொட்டை தலையை அவனை மொட்டையாக்கிடுவேன் திருப்பி இந்த கீயை வச்சு. ஐயோ இவன் ஒரு தோத்திட்டு வரானே, ஆல்ரெடி கோவத்தில் இருப்பான். ஓடுவோம். நோ எஸ்கேப். நான் எஸ்கேப் என்ன பண்ணுவேன் நீ. சரி ஓகே வேமா எங்கே, எந்த கீ அதை பார்க்கணுயா. வெயிட்டுங்க 3 எடுப்போம். ஐயோ ட்ரையாங்கிள் இதுவும்மா, நம்ம காலி இன்னைக்கு. ஓகே எங்கே இருக்குது ட்ரையாங்கிள் டைமண்டு. ஸோ காலி. ஐயோ டேய் டைமண்ட்ரா. ஐயோ எனக்கு ஐயோ மொட்டத்தில் சொன்னல அவன் உருவத்தில் வேறு மாதிரி இருக்கான்ட்டு. சரி ஓகே +2 வேக்கப் ப்ரெஸ்ஸு கொடுத்துருவோம். இந்த வாட்டி நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னே ஓட்டம் தான், எங்கேயும் நிற்க போகிறது இல்லை. அப்படியே எனக்கு புரிஞ்சிச்சு டைமண்ட் கீயும் எல்லா கீயும். ஸோ நான் வேகமாக எடுத்துருவேன். எல்லோனா டைமண்ட் கீயும் ட்ரையாங்கிள் கீயும். ஓடுற நோ எஸ்கேப். நான் எஸ்கேப் ஆகண்டா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே எங்கே டைமண்ட் இதாக இருக்குது. டைமண்ட் எடுறா ஓப்பன் பண்ணு. எங்கே ட்ரையாங்கிள் எடி. அவன் தோத்துட்டு வரான்னு நினைக்கிறேன். என்னடா இது கன்சீட், இது மூடுற கட்சீன் என்ன இப்படி வருது. ஓடு. எங்கே லிஃப்ட் இருக்கும் ஸ்ட்ரைட்டா, இல்லையே என்னடா இங்கே இருக்க விட்றீங்க. எங்கள் முயல் இந்த இருக்குது. சரி ஓடுவோம். இது அந்த இடமையில் இருக்குது. என்ன அந்த வீடை காணாதுக்குள்ளே. சரி ஓகே ஓடுவோம். லிஃப்ட்டுக்கு வந்தாச்சு. பூட்டு அவனை தூக்க முடியாதப்படா. அப்பா பேன்ட்டு வரான். முயல் என்னடா தப்புச்சிட்டோம் நம்ம ஊருலையோ. ஓகே இந்த எக்ஸிட்டாமே வாங்க எக்ஸிட் எப்படி நம்ம தப்பிக்கிறோன்னு பார்ப்போம். எப்படி தப்பிக்க போகிறதுன்னு தெரில. தம்பி லிஃப்ட் எங்கே நிற்கும்னு உனக்கு தெரியுமா, எங்கே வந்து நிற்கிது. வெயிட் பண்ணுங்க. டேய் என்னடா இது இடம் வழக்கம்போல கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்க. தெரில எங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கலானுன்ட்டு. சரி ஓகே நம்ம இந்த கீழே எடுத்துகிட்டு போவோம். எனக்கு அந்த பாட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஆஃப் பண்ணிட்டு போவோம். பாட்டு போடா என்ன. சரி ஓகே வாங்க போவோம். என்னடா அங்கே லிஃப்ட் இருக்குது. சரி ஓகே என்னன்னு தெரில, நான் லிஃப்ட்டில் போக மாட்டேன். நான் அந்த கீ எடுத்துகிட்டு போகிறேன். எங்கே போக போகிறேன்னு கேட்டிங்களா, பழைய அப்டேட் மாதிரி இருக்கான்னு பார்க்க போகிறேன். வெயிட் பண்ணுங்க. என்னது இது ட்ரையாங்கிள் கீ தேவைப்படுது, எங்கே இருக்குன்னே தெரியலையே. வாங்க தேடி பார்த்துட்டு வரேன் உங்களுக்கு. கைஸ் இப்போ தான் எனக்கு விஷயம் புரியுது. நம்ம லிஃப்ட்டில் போகணும். ஸோ லிஃப்ட்டில் போயிட்டு வந்து அடுத்த வாட்டி வரிசையில் வந்து பெட்ரூம் ஓப்பனில் இருக்கும், அவனை பெட்டில் போட சொல்லி.
அந்த டைமில் உள்ளேருந்து ட்ரையாங்கிளுக்கு எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணணும். சரி உங்களுக்கு போயிட்டு வரேன். வந்துட்டோம் ஒரு வழியா. இங்கே தான் மேலே போனோம். வாங்க மேலே போவோம். இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை திறக்க வேண்டியதுதான். என் வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். எனக்கு கோல்டு. டேய் என்னடா திருப்பி அந்த பூட்டு எடுக்குமா? சரி ஓகே நம்ம லிஃப்ட்டில் போயிட்டு வருவோம். வாங்க லிஃப்ட்டில் போயிட்டு வந்துடும். தொடர ஏதாவது பட்டனே. ஓகே திருப்பி வந்தோன்னா வந்து வழக்கம் போல் அது திறக்கும். இன்னும் இந்த வாட்டி நார்மலாக இருக்கேன். சரி ஓகே நான் இந்த கீழே எடுத்துகிட்டு போயிட்டு வரேன். பாய் பாய். நான் அப்புறமேட்டு பார்க்குறேன். சரி ஓகே வாங்க போவோம். ஓடி ஓடி விளையாடு, ஓடி ஓடி விளையாடு. இது அச்சீவ்மெண்ட் அன்லாக்டா. சரி ஓகே இதை மூடி வைடா நீ. வாங்க போவோம். என்னடா இது குழந்த சவுண்டு அப்படி கேட்குது. அது கற்று அங்கே அவன் மொட்டை தலையன். எக்ஸிட் இருந்துச்சு இப்போ காணும். எக்ஸிட் என்ன கதவை லாக் பண்ணுறேனுங்க. சரி ஓகே இப்போ இந்த வழியாக போகணும். என்னது குழந்த இவன் டயர்டான பையாமே. இவனா டயர்டான பை. நான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்ககிட்ட. சரி ஓகே வாங்க அவனை தூங்க வைப்போம். தூங்க வச்சுட்டு நம்ம பண்ணி ஜாலியாக போயிட்டு இருக்க வேண்டியதான். இந்த வழியாக போகணும். போவோம் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம். முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் சாதிக்க முடியும். ஐயோ ஐயோ நான் அழுதுட்டான்டே முடத்தலையா. தெரியாமல் கீழே போட்டேன். அடே ஒன்று இன்னும் சோல் இருக்கு. சரி ஓகே ஃப்ரீ சோல் எடுத்துருப்போம். ஓகே திருப்பி கதவை லாக் பண்ணணுங்க தானே. ஆமாம் ஓகே இன்னும் ஓகேன்னே சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் திருப்பி இவனை தூக்கிட்டு போகணுமா? அடே என்னடா. சரி இப்போமாவது இப்போ பக்கமாக இருக்க இடம். இப்போ எல்லாமே சேம் லென்த்து தான் போல். சரி வந்துட்டோம். இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்படியே அந்த சைடு போவோம். தூக்கி போட்டு நம்ம பண்ணு. என்னடா நீ இன்னும் பறக்கிறான். ஐயோ பேக்கு பொத்திக்கிச்சு போல அவனுக்கு பாவம். சரி ஓகே வாங்க தம்பி தூங்க. இந்த வாட்டி பக்காவாக தூங்க வச்சிட்டோம். போயிடுறோம். கதை லாக் பண்ணேன். திருப்பி வந்தோடனே என்னது டோன்ட் டேக் பேபி. அவங்க அப்படி எழுதலை. குழந்தைக்கு பின்னாடியே ராங் இருந்துச்சு. நான் பண்ண போயிட்டே இருக்க வேண்டியதான். இவன் ஒருத்தன் திருப்பியும் டொமில்னு வந்துட்டு இருக்கான். என்ன பண்ணுறது. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ பாருங்கள் 2 சைடு வருவான் பாருங்க. நான் வரல. சரி ஓகே நல்லது தான். நான் குழந்தைய கொண்டு வரலடா போடுறதுக்கு. சரி இப்போ சம்பவம் ஆரம்பிக்குதா என்ன? இல்லை ஆமாம் ஆரம்பிச்சிச்சு டிவி சம்பவம். என்னடா இது வழக்கம் போலே டிவியை பார்த்தா நம்ம மயங்கி விழுந்துடுறோம். ஓகே வந்துட்டோம். என்ன மொட்டத்தில் எங்க கத்துறோம். டேய் உன்னை மொட்டையே வலிச்சிடும் திருப்பி. சரி ஓகே என்னடா டேய் மண்டைக்கு முன்னாடியில் டிவி கொண்டு வந்தால் நான் பயப்பட மாட்டேன். இவனை தூக்கக்கூடாது. தூக்கணும் நம்ம காலி. சரி ஓகே இங்கே வந்துட்டோம். என்ன இவன் முறைச்சான அவனை விட்டுருவான். ஐயோ ஓட்டான். சரி ஓகே ஓகேன்னு இருக்கேன். என்னடா இது இடம் சுத்துதே பூமி. சரி ஓகே போவோம். பூமியே சுற்றிட்டு இருக்குது. அந்த முயல் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போகுது. அது ஏன்னு தெரில. ஓகே வந்துட்டோம். என்ன இந்த கதவு மட்டும் ஓப்பனில் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இது உட்காந்தாலும் இன்னும் ஒன்றும் ஆக முடியுது. என்னடாச்சு படுத்துட்டோம். கைஸ் இந்த படுத்துட்டு இருந்தால அப்போ லைட்டாக முன்னாடி போனால் பார்த்தா மொட்டை தள்ளி நம்மளுக்கு கீழே தள்ளி விட்டான். முயல்கிட்ட போடாம. என்னென்ன வேலை பார்க்குறான் பாருங்க. குட்டி வேண்டாந்துட்டு நம்ம பாவம்ல. நீங்கள் ஓப்பனில் இருக்கு. இன்னும் ஃபோட்டோலாம் கீழே விழுது. ஓகே இந்த வழியாக போகணுன்னு நினைக்கிறேன். என்னடா சுற்றிக்கிட்டே இருக்கு. அங்கே ஒரு வந்துட்டேன்ல லாக்குடா. என்னடா பண்ணுறீங்க என்னாச்சு? இது டேய் எவன்டா இவன் கொசன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த கண்ணை நோண்டி எடுத்துருவேன். என்ன இது ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஓகே நம்ம அந்த முயல் ஸ்டோரி படித்து காட்டணும் தெரியுமா? அந்த ஸ்டோரி வருது. ஓகே அப்படியே இது முயலோட கதையா தெரில. என்னடா இது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. தெரிலையே என்ன இது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. வாங்க இன்னும் 4 ரவுண்ட் அடிச்சு போவோம். தெரியும் 4 ரவுண்ட் அடிச்சா தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. கைஸ் அந்த சுற்றிக்கிட்டே இருந்தால இங்கே பார்த்தா ஒரு டோர் இருந்திருக்கு. அது தெரியாமல் கண்ணு தெரியாத மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்கேன்.
ஓகே ஓகே வாங்க இதுதான் போகணும்னு நினைக்கிறேன். என்னது இது கிடு 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 கிடுன்னு சவுண்ட் வருது. என்ன ஸ்பீடாக சுற்றுறியா நீ? ஐயே டேய் மொட்டை தலையா என்னடா பண்ணுறேன்னு வச்சு? ஓ இந்த இடமா இது? இவன் தேவைப்படுவான் இதுக்கு. வா வா தம்பி வாங்க. அங்கே முயல் இருப்பான்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் அந்த பழைய அப்டேட்டில் வந்து முயல் பிக்சர் தான் வச்சுருப்பாங்க. இதில் முயல் கொண்டு வந்துட்டாங்க அப்படியே. பரவாயில்ல ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர். என்னது இது? பிரிட்ஜ் வருதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம்ல. நான் அவனுக்கு முன்னாடியே ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் தெரியுமா? ஆனால் அவன் தான் என்னோட ஸ்பீடாக ஓடுவான். இப்போ பாருங்க ஓடுற ஸ்பீடை மாட்டான். இதை காண்டே ஓட்டான். ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ண தப்பு உனக்கு தம்பி. சரி ஓகே வா 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 எனக்கு கொஞ்சம் தானே. ஓடுவோம். என்னது யார் அது? டேய் என் முயல் எங்கடா தூக்கிட்டு போகிற தாத்தா? என்னது ஏதோ மேஜிக்கல் எனர்ஜின்னு வந்தது. இது வந்தது எனக்கு ஆனால் தேவையில்லை. நான் போகிறேன். இந்த டோர் தான் ஓப்பனில் இருக்குது. வாங்க போவோம். இன்னும் இந்த டோர்லாம் லாக்லேயே இருக்குது. ஆமாம் சரி ஓகே வாங்க போவோம். இப்போ ரைட்டு போகணுமா லெஃப்ட்டு தான் ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்குது. வாங்க போவோம். இந்த எக்ஸிட் டோரு. டேய் ஐயோ வந்துட்டான். இது தெரியாமல் நம்ம போயிட்டு இருந்துக்கிறோமே. டோன்ட் ரைட்டு போடா. நான் ஒளி பண்ணுறேன். என்னடா பண்ணுவேன்? ஓகே ஓடுவோம். கதவை திறக்க ஓடிக்கிட்டே இருக்கு தான் திறந்து. என்னாச்சு இந்த வழியாக போக முடியாதா? அவன் வந்துட்டான். போச்சு புஷ்டான். குட் நைட்டுன்னு எழுதிட்டானுங்க. திருப்பி எழுந்திரிச்சு உன்னை விடுவேண்ணா. வா 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 வச்சு செய்யணும் தம்பி வேணா வா. இந்த சைடில் போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போனாலே வந்துடுவோம். நம்ம அது தெரியாமல் போன வாட்டி போயிட்டு மாட்டிருப்போம். ஜஸ்ட்டு இந்த வழியாக தான் போனோம். இந்த வழியாக லெஃப்ட்டு ரைட்டு போயிடும் ஸ்ட்ரெயிட்டாகவே. இங்கே டெய்லி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டான். என்ன கைஸ் இவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டான் இந்த வாட்டி. நான் வேறு எங்கேயோ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த வழியாக வந்துட்டேன். இந்த வழியாக தான் போகணும். ஐயோ சரி ஓகே இந்த வாட்டி வேறு இடத்துல போகணும்ல. இந்த வந்துட்டேன். நம்ம போன வாட்டி ஸ்ட்ரைட்டாக போயிருந்தோம்ல. இந்த வாட்டி ரைட்டு போயிடும். மண்டபத்தில் சிம்பிள் இருக்கு பாருங்க. மண்டபத்திற்குள்ளே போவேன். நான் வேறுலையாக போயிடும். வாங்க இந்த ஆர்வல ஓடிடும். வாங்க நண்பர்களே எல்லோரும் ஓடலான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வாட்டி மாட்டணும்னா கதம் என் முயலை காப்பாற்றிட்டான். நல்ல வேலை செல்லக்குட்டி நீ செத்துட்டேன்னு நினச்சேன். சரி ஓகே இந்த வாட்டி தான் சம்பவம்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இன்னும் கீழே கேப். டேய் என்னடா வந்துட்டேன். இன்னும் மொட்டை தலையை வந்திருக்கான். டேய் நான் ஏன்டா இவ்வளோ குட்டியாக இருக்கேன்? எனக்கே தெரியல. என்ன இவன் மடங்கு அவன் மட்டும் பெருசாக இருக்கான். இந்த முயல் டேய் என்னடா நீ மட்டும் ஓடுற? அடம் மொட்டை முயல் மெசேஜாக வருது. போங்கடா டேய் வாங்க ஓடும். என்னது இது? ஓகே எனக்கு புரியுது. அங்கே உள்ளதை வந்து இங்கே வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கானுங்க. பழைய அப்டேட்டில் உள்ளது. ஓகே நம்ம குட்டி ஆகிட்டான். அவன் தோற்றிட்டு வரான். அந்த இதில் பேய் தோற்றிட்டு வரும். இந்த இதில் குழந்தையே பேயை வந்து தோற்றிட்டு வருது. இந்த சைடு போகக்கூடாது. இன்சைட் ரூட்டு காணும். டேய் என்ன விட்டுறா. ஐயோ புஷ்தான். மொட்டை மண்டே அவனை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி. திருப்பி வந்துட்டோம். இந்த வாட்டி நான் விளையாடுற விளையாட்டே வேறு பாருங்க கைஸ். இப்போ வந்துட்டான்னா நான் ஸ்ட்ரைட்டாக பின்னாடி ஓடிடுவேன். அவனை பார்க்கவே மாட்டேன். ரிவர்ஸில் போயிட்டு இந்த முயல் வருவான். இப்போ அவன் நம்மளை விட்டு ஓடிடுவான். இது வரைக்கும் ஓட மாட்டானா இருக்கும். நம்மளுக்கு வழி காட்டுவானா இருக்கும். இந்த வாட்டி நான் தோக்க மாட்டேன்டா. வாங்கடா எவனா இருந்தாலும். ஐயோ ஓகே என்ன புல்லட் விட்டேன். இந்த முயல் போது பாருங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போகணும் கைஸ். அவ்வளோதான். சரி ஓகே ஓட வேண்டியதா. இப்போ ட்ரெயின் அந்த சைடு போனதில் மாட்டிக்கணும். இந்த சைடு போகும் இந்த வாட்டி. ஸோ ஓகே இந்த ஓட்ட வழியே போக முடியாது. ஓட்ட முடிச்சு இந்த வழியே போகணும். இந்த பால்ட பால் எனக்கு ஈஸியாக இருக்கும் தெரியும் சைஸ். இந்த வழியே தான் போகணும். வாங்க ஓட்டிடுவோம். அவ்வளோதான். எக்ஸைட் வந்துச்சு. பின்னாடி வரானா நம்ம பார்க்கலாம் தேவையில்ல. ஓப்பன்ரா. அவ்வளோதான் முயல் நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம வேறு மாதிரி. சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ என்னது ரன் லிட்டில் ரேபிட் யூ ஆர் நாட் த ஒன்லி ஒன் தேர் வில் ஆல்வேஸ் பி மோர். ஓகே சரி ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னடா இது சொல்ல விட்றாங்களா அவுட்ரவை. சரி ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வேலைக்கு கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுருங்க. அப்போ நான் போடுற எல்லாம் கண்டினியூஸில் வரும். ஆக்ட் 3 வேணும்னா கமெண்ட்டில் ஆக்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ் பாய்.